ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஒரு புதிய துறை அப்படின்னு நான் சொல்லுவேன். இது வரைக்கும் இந்த துறையில் நமக்கான வேலைவாய்ப்பு வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் அந்த துறையிலேருந்து வேலைவாய்ப்பு வரல. அப்படி ஒரு புதிய துறையிலேருந்து என்ன துறை அப்படின்னா, ஜவுளித்துறையிலேருந்து ஒரு சூப்பரான அரசு பணி, அதுவும் உங்கள் சொந்த ஊர்லேயே அரசு பணி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங் சம்பளம் 25,500லேருந்து அதிகபட்சமாக உங்களுக்கான பேசிக் பேவே 2 லட்சம் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நிரந்தர அரசு வேலைவாய்ப்பு தான், அதுவும் ஆஃபீஸர் லெவல், அதிகாரி லெவல் பணி அப்படின்னே நம்ம சொல்லலாம். இதுக்கு நீங்கள் முன்னாடி விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா பணி உறுதின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு 31/1/2025 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. பணியிடம் நம்ம தமிழகத்தில் மட்டும்தான் இருக்குது. 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண் பெண் இருபாலரும் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற முழு தகவலை வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஃப்ரீயாக ஒரு வெப்னார் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கோம். ஏன் அப்படின்னா, உங்களோட கெரியருக்காக மட்டுமே தான் இந்த ஃப்ரீ வெப்னார். நீங்கள் ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணணும், எனக்கு ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ வெப்னாரில் நீங்கள் கலந்துக்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீ வெப்னார் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை டச் பண்ணி ஜஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா போதும். மற்றதை அவங்களே பார்த்துப்பாங்க. முழுக்க இது ஃப்ரீ மட்டும்தான், எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. ஸோ இப்போவே வீடியோ கீழே இருக்கக்கூடிய லிங்கை டச் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லியுமே வரக்கூடிய தமிழக அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளை பற்றி முழு தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.jobtalkies.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். கூகுளில் jobtalkies.in அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாரோட லிங்க் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளோட சோஷியல் மீடியா நெட்வொர்க்லேயும் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க, யூடியூப்பில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கான தகவல்கள் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன ஜாப்ஸ் அப்டேட் பண்ணுறோம் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன், அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்டைல் கமிட்டி அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல் கீழே வரக்கூடிய ஒரு செக்டார் தான். ஸோ இதில் நிறைய பதவிக்கு உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. என்னென்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நேம் ஆஃப் த போஸ்ட்டில் டெப்டி டைரக்டர், அது லெபார்ட்டரியில் குரூப் ஏ போஸ்ட்டுக்கு எடுக்கிறாங்க. லெவல் 11 போஸ்ட்டுங்க. ஸோ சேலரியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 67,770லேருந்து 2,08,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஃபஸ்ட் ஆர் செகண்ட் கிளாஸ் மாஸ்டர் டிகிரி இன் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த பதவிகளுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். நேம் ஆஃப் த போஸ்ட்டில் செகண்ட் போஸ்ட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் லெபார்ட்டரியில் லெவல் 10 56,100லேருந்து 1,77,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருந்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர் EPNQவில் லெவல் 10 சேலரி தான், 56,100 வரைக்கும் உங்களுக்கான சேலரி ஸ்டார்டிங்லேருந்து இருக்குது. இதுக்கு ஏதாவது ஒரு டிகிரி, அதாவது டிகிரி இன் டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரர் இல்லைனா டெக்னாலஜியில் படிச்சிருக்கணும். இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இல்லை அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங்கில் படிச்சிங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸரை பொறுத்தளவுக்கு லெவல் 10 சேலரி, 25 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் மேத்தமெட்டிக்ஸ் இல்லை அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் படிச்சிங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம். உங்களுக்கு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருந்தாலும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். குவாலிட்டி அஷூரன்ஸ் ஆஃபீஸரை பொறுத்தளவுக்கு 15 காலி பணியிடம் இருக்குது. லெவல் 6 சேலரி 35,400லேருந்து 1,12,400 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும். 25 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அப்ளை பண்ணக்கூடாது. 25 வயசுக்குள்ளே இருக்கவங்க தான் அப்ளை பண்ணணும். டிகிரி இல்லை டிப்ளமோ இன் டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரர் இல்லை அப்படின்னா டெக்னாலஜியில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம். இல்லை அப்படின்னா டிப்ளமோ இன் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி படிச்சிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அஷூரன்ஸ் ஆஃபீஸர் லேபில்
21 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். லெவல் 6 சேலரி 35,400 சேலரி இருக்கும். மாஸ்டர் டிகிரி இன் சயின்ஸ் ஆர் டெக்னாலஜி படிச்சிருக்கலாம். இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு செகண்ட் கிளாஸ் பேச்சுலர்ஸ் இன் சயின்ஸு இல்லை டெக்னாலஜி படிச்சிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஃபீல்டு ஆஃபீஸர் குரூப் பி அடுத்த போஸ்ட்டு லெவல் 6 சேலரி தான். 22 28 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம். இல்லை அப்படின்னா ஃப்ளூயண்ட் மேனரில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃபை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூயண்ட் மேனரில் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மூணாவது லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா லைப்ரேரியன் லெவல் 6 சேலரி 35,400 1,12,400 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. 20 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். கிராஜுவேட் இன் சயின்ஸ் ஆஃப் எ ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டி ஏதாச்சும் ஒரு சயின்ஸில் டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம். இல்லை அப்படின்னா டிகிரி ஆர் டிப்ளமோ இன் லைப்ரரி சயின்ஸில் படிச்சிருந்தீங்கனாலும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அக்கௌண்டண்ட்டில் லெவல் 6 சேலரி கொடுக்குறாங்க. எம்காம் படிச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா பிகாமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி ஜூனியர் குவாலிட்டி அஷூரன்ஸ் ஆஃபீஸரை பொறுத்தளவுக்கு லெவல் 5 சேலரி கொடுக்குறாங்க. 29,200 92,300 வரைக்கும் சம்பளம் இருக்குது. 19 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். பேச்சுலர்ஸ் டிகிரி இன் சயின்ஸ் ஆர் டெக்னாலஜியில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி ஜூனியர் இன்வெஸ்டிகேட்டர் லெவல் 5 சேலரி 22 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட் இன் மேத்தமெட்டிக்ஸ் இல்லைனா ஸ்டாட்டிக்ஸில் படிச்சிருக்கவங்க விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி ஜூனியர் ட்ரான்ஸ்லேட்டர் சீனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டன்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு 14 விதமான கேட்டகரியில் எக்கச்சக்க காலி பண்ணுங்களோட உங்களை ஆட்டில் தேர்வு செய்கிறாங்க. இதில் இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இந்த ஏஜ் லிமிட் எந்த பதவிக்கு உங்களுக்கு வந்து சூட் ஆகுது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா லாஸ்ட் டேட்டை பொறுத்தளவுக்கு 31/1/2025 நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வயது வரம்பு, சம்பளம், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தாச்சு. அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் 31/1/2025 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து SC ST PWD கேண்டிடேட்ஸ்க்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. மற்றவங்களை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ OPC EWS ESM இவங்களுக்கு மட்டும் அவங்களுக்கு வந்து ஃபீஸ் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். குரூப் ஏக்கு 1,500, குரூப் பிக்கு 1000, குரூப் சிக்கு 1000 ரூபாய் நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வயது வரம்பில் SC ST ஸ்டூடெண்ட்ஸ்லாம் 5 வருஷம், OPC அப்படின்னா ஒரு 3 வருஷம் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. நம்ம தமிழகத்தில் எக்ஸாம் சென்டர் எங்கெல்லாம் இருக்குன்னா சென்னை, கோயம்புத்தூர், கரூர், திருப்பூரில் நமக்கான எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் செலக்ட் பண்ணி அங்கேவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கைட்லைன்ஸ் ஃபார் த பர்சன் வித் டிபிலிட்ஸ் PWD கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே ஒவ்வொரு இதாக கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறது ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர் பண்ணணும், ஃபீஸ் பே பண்ணால் பே பண்ணணும், அப்புறம் டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். உங்களோட டாக்குமெண்ட் என்ன சைஸில் இருக்கணும், ரெண்டாவது சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற டீட்டெயில் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். அப்ளை பண்ணுறதுக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை ஒரு தடவை ரீட் பண்ணி நல்லா வந்து டவுன்லோட் பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பதவி, என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் எல்லாமே செட் ஆகுது அப்படின்னா அந்த பதவிக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் எல்லாமே இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை நல்லா ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.